எனக்கு வந்து ஜாலியா இருந்துச்சு இந்த படத்துல நடிக்கும்போது. எந்த எஸ்தெட்டிக்ஸ் இந்த படத்தோட போஸ்டர்ஸாக இருக்கட்டும், சாங்ஸாக இருக்கட்டும், லிரிக்ஸாக இருக்கட்டும், இந்த படத்தில் என்ன விஷயங்கள் நடந்தாலும் அது வந்து எல்லாம் சூப்பராக இருக்குன்னு சொன்னாலும், இந்த படம் பெரிய பிளாக் பஸ்டர் ஆனாலும் அதுக்கு ஒரே காரணம் வந்து ஸ்ரீகாந்த் மட்டும்தான். அப்புறம் நான் இன்னைக்கு சினிமாவில் இருக்கிறேன், படம் எடுக்கிறேன், இல்லை அடுத்தடுத்து ஏதோ பண்ண போகிறேன்னா அது கம்ப்ளீட்லி ஐ ஓவ் இட் டு மணி சார் தான். லெனின், ஸ்டாலின், ஹிட்லர் எல்லாரும் கஷ்டப்பட்டு சாதிக்க முடிச்ச வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஸ்டேஜுக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணியிருக்கேன், ஸ்ரீகாந்தும் நானும். அண்ட் வந்து எமோஷ்னலாக இருக்குது. ஸ்ரீகாந்த் ஃபைனலி டேட் போட்டோம், கண்டிப்பாக படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ வந்து ஏன் இந்த எமோஷன்ஸ்னால், நான் வந்து ஸ்ரீகாந்தோட ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பார்த்துருக்கேன். ஸ்ரீகாந்தோட ஷார்ட் ஃபிலிம்ஸ் பார்க்கும்போதும் நான் வந்து ரொம்ப நல்லா இருக்கேன், அந்த பையனோட அதை ஒர்க் பண்ணணுன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அந்த டைமில் தான் ஸ்ரீகாந்த் வந்து இந்த கதையை கொண்டு வந்தார். ஸோ படம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடச்சிது. அண்ட் வந்து இந்த படத்தில் எந்த எஸ்தெட்டிக்ஸ் இந்த படத்தோட போஸ்டர்ஸாக இருக்கட்டும், சாங்ஸாக இருக்கட்டும், லிரிக்ஸாக இருக்கட்டும், இந்த படத்தில் என்ன விஷயங்கள் நடந்தாலும் அது வந்து எல்லாம் சூப்பராக இருக்குன்னு சொன்னாலும், இந்த படம் பெரிய பிளாக் பஸ்டர் ஆனாலும் அதுக்கு ஒரே காரணம் வந்து ஸ்ரீகாந்த் மட்டும்தான். ஏன்னா ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்தோட பெரிய உழைப்பு இது. எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நான் கூட அதுக்கப்புறம் 2 படம் ப்ரொடியூஸ் பண்ணேன். இருந்தாலும் இந்த படத்துக்காக, இந்த படத்தோட ரிலீஸுக்காக எல்லாத்தையுமே முழுசாக கொடுத்த ஸ்ரீகாந்துக்கு வந்து நான் வந்து ஒரு பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா கம்பெனிக்குமே ரொம்ப ஒரு ஸ்பெஷலான படமாக இருக்கும். அண்ட் வந்து தேங்க்யூ ஸ்ரீகாந்த் ஃபார் ஆல் யுவர் ஹார்ட் ஒர்க். ஆக்சுவலி சீரியஸாகவே இது வந்து உங்களோட எல்லா கஷ்டத்துக்கும் எல்லா உழைப்புக்கும் ஒரு பதிலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ஆங்ஷியஸாக இருக்கிறேன். நான் கொஞ்சம் எழுதி எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன். லவ் லெட்டர் என்னோட என்டையர் கேஸ்ட் அண்ட் குரூக்கு. நான் இன்றைக்கி இதுக்கு ஈவெண்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேருக்கு நான் டெக்ஸ்ட் பண்ணி சொல்லிட்டு இருந்தேன், ரொம்ப ஆங்ஷியஸாக இருக்குது, லைக் இவ்வளோ நாள் கழிச்சு இந்த படத்தை பற்றி நான் என்ன பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன நாள் பண்ணுறா, அழுதுறாதடா அப்படின்னு மட்டும் நிறைய பேர் சொல்லி அனுப்பிச்சாங்க. அப்புறம் என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சொன்னாங்க, லைக் வந்து அழ ஒரு காலம் உண்டு, சிரிக்க ஒரு காலம் உண்டு, இது நீ சிரிக்கிற காலம், நீ சிரி அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. ஸோ ஸ்பீச் முடிகிற வரைக்கும் நான் அழாமல் இருக்க ட்ரை பண்ணுறேன். முதல்ல எனக்கு ஒரு 5 பேருக்கு மட்டும் தேங்க்ஸ் சொல்லணும். அதை சொல்லிவிட்டு தான் இந்த படத்தை பற்றி நான் பேசுகிறேன். ஃபஸ்ட் என்னோடய ஃபேமிலி, என்னோடய அப்பா அம்மா தம்பி 3 பேருக்கும் நான் தேங்க் பண்ணுறேன். ஏன்னா நான் வந்து சினிமாவுக்கு வரப்போ ஒரு 2 வருஷம் மட்டும் நான் போயிட்டு என்னென்னு பார்த்துட்டு வந்துடுறேன், ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு. கட் பண்ணால் நான் வந்து அப்படியே 26 வரைக்கும் வந்துட்டேன். ஸோ சப்போர்ட் பண்ணி இந்த என்னோடய பேஷனை என்னை பர்சியூ பண்ண விட்டதுக்கு அவங்களுக்கு முதல்ல தேங்க்ஸ். அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி சினிமாவில் இருக்கிறேன், படம் எடுக்கிறேன், இல்லை அடுத்தடுத்து ஏதோ பண்ண போகிறேன்னா அது கம்ப்ளீட்லி ஐ ஓவ் இட் டு மணி சார் தான். ஏன்னா மணிரத்னம் சார் ஃபிலிம்ஸ் பார்த்து தான் அது எல்லாருக்குமே தெரியும், என் கூட ஒர்க் பண்ண எல்லாருக்குமே தெரியும். நான் இல்லைன்னா நான் ரொம்ப ஹாப்பியாக நான் திருநெல்வேலியில் வந்து ஒரு பேங்க்லேயோ ஏதோ இன்ஜினியராகவோ ஒர்க் பண்ணிட்டு சிம்பிளாக இருந்திருப்பேன். எனக்குள்ளே வந்து சினிமா எடுக்கணும், இல்லை வந்து இந்த மாதிரி சினிமா பண்ணணும், இதுதான் சினிமா அப்படிங்கிற விஷயத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தது வந்து மணி சார் தான். அண்ட் இந்த படம் என்னுடைய லவ் லெட்டர் டு மணி சார் தான். இது நான் ஒர்க் பண்ண டைரக்டர்ஸ் ஸ்ரீ கணேஷ் அண்ணா, அப்புறம் நான் கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ண விஜய் நம்பியார் சார், அவங்க 2 பேருக்கும் தேங்க் பண்ணுறேன். ஏன்னா நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக அசோசியேட் டைரக்டராக ஒர்க் பண்ணுறப்போ ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ணேன், நல்ல சேலரியோட. அண்ட் எனக்கு பிடிச்ச படங்களில் படம் பண்ணணும், சீக்கிரமாக படம் பண்ணணுங்கிற ப்ரெஷர் இல்லாமல் என்னை ஒர்க் பண்ண வச்ச அந்த 2 டைரக்டர்ஸ்க்கும் நான் இந்த டயத்தில் தேங்க் பண்ண விரும்புகிறேன். இந்த கம்பெனியில் என்னை ரெஃபர் பண்ண ரஞ்சித் ஜெயக்கொடி சார், என்னோடய ஷார்ட் ஃபிலிம் டைம்லேருந்தே என் ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அவர் எழுதியிருக்கிறாரு, பேசியிருக்கிறாரு. அவர் தான் என்னை யுவராஜ் சாருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார். அவருக்கும் இந்த மொமெண்ட்டில் தேங்க் பண்ணுறேன். அப்புறம் இந்த படம் லைக் எல்லாருக்கும் தெரியும், லைக் இதோட ரிலீஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்போ நான் வந்து லைக் வந்து ரொம்ப ஒரு டைம்ல நான் ஒரு மாதிரி இருந்திருக்கிறேன். லைக் வந்து சில சமயம் பயங்கர கோவமாக இருந்திருக்கேன், சில சமயம் வந்து எதை பற்றியும் யோசிக்காமல் இருந்திருக்கிறேன், ரொம்ப பேசிவ் அக்ரெசிவாக இருந்திருக்கிறேன். என்னை வந்து கம்ப்ளீட்டாக பார்த்துக்கிட்ட என்னோடய ரூம்மேட்ஸ், ஆண்டவர் நகர் கொடம்பக்கம் ரூம்மேட்ஸ், அவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ். ரிச்சியிலேருந்து அண்ட் தென் பாண்டியில் இருக்கிற என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிர்மல், ராகுல், என்டையர் லார்ட் டான்ஸ் டீம் எல்லாருக்குமே
ஏன்னா சின்ன சின்ன பிரேக் எடுத்து நான் எங்கேயாச்சும் போய் அவங்க கூட இருந்து சரி ஓகே 2-3 டேஸ் அவங்க கூட இருக்கிறப்போ சந்தோஷமாக இருந்துட்டு திருப்பி வந்து இந்த படத்தோட ப்ராசஸ் நான் கன்டினியூ பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் தென் ஃபைனலி நான் யார் என்ன இது எதுவுமே தெரியாத டைமில் கூட என்னோடய ஷார்ட் ஃபிலிம்ஸில் வந்து நடித்து கொடுத்து அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் தான் எனக்கு அதுக்கு அடுத்து இருக்கிற எல்லா விஷயத்துக்குமே வந்து ஒரு பார்த்தா மாறிச்சு. அதை நடித்து கொடுத்த என்னோடய என்டையர் நான் பண்ணின ஆல்மோஸ்ட் 5-6 ஷார்ட் ஃபிலிம்ஸில் இருந்த எல்லா கேஸ்ட் அண்ட் குரூவுக்குமே நான் வந்து இந்த மொமெண்ட்டில் தேங்க் பண்ணுறேன். ஸோ இப்போது ஒன்ஸ் மோர் பற்றி பேசுகிறேன். ஒன்ஸ் மோர் வந்து ஒன்ஸ் மோர் பற்றி நான் ஆரம்பிக்கணும்னாலே நான் அர்ஜுன்ட்டேருந்து தான் ஆரம்பிக்கணும். ஏன்னா வந்து இந்த படம் ஆரம்பித்தது இதோட இன்ஃபேக்ட் அது வந்து நான் எழுதுறதுக்கு முன்னாடியே முதல் லைன்லேருந்தே வந்து அர்ஜுன் இந்த ப்ராஜெக்டில் இருந்தார், ஆம்னி ப்ரெசண்ட்டாக இருந்தார். என்னைய வந்து எழுத வச்சதே அவர் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் அவர்கிட்ட வந்து ஒரு தடவை ஒரு ஃபார்மலாக மீட் பண்ணேன். என்னோடய ஃப்ரெண்ட் சூர்யா நாராயணன் வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாரு. நான் அவருக்கு இந்த லைன் சொல்லிட்டேன். பட் அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு படம் ஒர்க் பண்ணோம், போர்னு ஒரு படம் ஒர்க் பண்ணோம். நான் எழுதுறது கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. எழுதிட்டேன்னு கேட்டு என்னை விடாமல் பெர்சியூ பண்ணி அவரே வந்து எழுதி முடித்ததுக்கப்புறம் அவர் வந்து இன்ஃபேக்ட் நான் வந்து கதையை சொன்ன ஒரே ஹீரோ அவர் மட்டும்தான். என் கதையை உடனே ஓகே பண்ணிட்டாரு. அர்ஜுன் கூட வந்து நான் வந்து இந்த படம் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவருக்கு ஃபேன் தான். அதனால தான் இந்த படம் அவர் கூட ஒர்க் பண்ணேன். ஸோ எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து செட்டில் வந்து கேட்டது, நீ வந்து இந்திரா பெர்ஃபார்ம் பண்ணுறப்ப நீ அப்ரிஷியேட் பண்ணுற, அஞ்சலி பெர்ஃபார்ம் பண்ணுற அப்ரிஷியேட் பண்ணுற, என்கிட்ட நீ வந்து சொல்லவே மாட்டேங்கிறே பிடிக்கல. நான் வந்து ஒர்க் பண்ணதே அவர் பிடிச்சி தான் நான் ஒர்க் பண்ணேன். நான் ஆக்சுவலி வந்து August 28 வெயிட் பண்ணுறேன். அவருக்கு என் ஒர்க் பிடிச்சிருக்கா, நான் பண்ணினது பிடிச்சிருக்குதா அப்படின்னு பார்க்குறதுக்கு. அண்டு சில பெர்ஃபார்மன்ஸஸ் நான் இது இன்டர்வியூஸ்லையும் சொல்லியிருக்கிறேன். சில பெர்ஃபார்மன்ஸ் நம்மளுக்கு பார்க்குறப்பவே தெரியும் இது வந்து செமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது, செமையாக பண்ணிட்டீங்கன்னு சொல்ல தோணும். பட் அர்ஜுனோட பெர்ஃபார்மன்ஸ் நான் வந்து எடிட்டில் பார்க்குறப்போ, ஏன்னா இந்த அர்ஜுன் ப்ளே பண்ணியிருக்க இந்த கேரக்டர் ரகுங்கிறது வந்து எனக்கு வந்து எனக்கு அது ரொம்ப நான் மெட்டிகுலஸாக எனக்கு இப்படி தான் வேணும், எனக்கு இந்த 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 வழி இப்படி தான் இருக்கணும், இந்த சொல் இப்படி தான் வரணும், இந்த ஆக்சென்ட் இப்படி தான் இருக்கணும்னு சின்னதாக இது பண்ணதுனால நான் ரொம்ப அதில் கான்ஷியஸாக இருந்தேன். பட் அதை எடிட்டில் பார்க்குறப்போ இந்த படம் ஒரு கம்மிங் ஆஃப் ஏஜ் ஃபிலிம் தான், ஒரு பெரிய டைமில் என்ன பேசுது, ஒரு 21 வயசுலேருந்து 29 வயசு வரைக்கும் இருக்கிற ஒரு ஜேர்னியை பேசுது, அதில் இருக்கிற ஒரு பெரிய டிரான்சிஷனை பேசுது. அதை எனக்கு எடிட்டில் பார்க்குறப்ப தான் எனக்கு வந்து உண்மையிலேயே அர்ஜுன் என்ன பண்ணியிருக்கிறார் இந்த ரோலில் எனக்கு வந்து எனக்கே வந்து வேற ஒரு நான் எழுதுனது ஒரு ரகு நான் எழுதிட்டேன். பட் அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் லைஃப் கொடுத்தது அர்ஜுன் தான். இந்த ரகுங்கிற கேரக்டரை வேறு யார்கிட்டையும் நான் நரேட் பண்ணலை. பட் யார்கிட்ட பண்ணியிருந்தாலும் உங்களை மாதிரி பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க. Good evening to everyone. I'd like to thank Srikanth. Por and Angel naga meet panno, and through Richie he got to know me, and I acted as Aditi's mom. It was fantastic working with her and the whole team. AD's love, seriously. And Arjun, little bit of role. Still we're trying to get a picture from with you, right? And it was a fantastic experience working in this film. Thank you once again to everyone, including the producer. Thank you. இல்லை அப்படின்னு நிறைய பேர் கோவப்பட்டாங்க. ஸோ படத்தில் ரொம்ப க்யூட்டான சில விஷயங்கள்லாம் நாங்கள் இந்த போர்ஷன்ஸில் பார்த்தோம். படத்தில் ஒர்க் பண்ணதை பற்றி பேசுகிறீங்களா? ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வந்து பிருத்விராஜ். எனக்கு வந்து ஜாலியாக இருந்துச்சு இந்த படத்தில் நடிக்கும் போது. அர்ஜுன் சார் வந்து என் கூட ஃப்ரெண்டாக இருப்பார். அடுத்து எனக்கு அம்மா கேரக்டர் பண்ணாங்க, அவங்களாம் ஜாலியாக இருந்தாங்க. அடுத்து ஒரு மாதிரி ஃபன்னாக இருந்துச்சு செட்டு. தேங்க்ஸ். அனைவருக்கும் வணக்கம். $1 மில்லியன் போது மக்கள் மத்தியிலையும் ரசிகர்கள் மத்தியிலையும் அது ஒரு தனி கெத்தான ஒரு பேர் இருக்குது. அந்த கம்பெனியில் நடிக்கணுன்றது எல்லா நடிகர்களுடையும் ஒரு ஆசையாக இருக்கும். எனக்கும் அந்த ஆசை இருந்தது. இந்த படத்தில் நடிக்க வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர்கள், இயக்குனர் மற்றும் ஹீரோ ஹீரோயின் சக நடிகர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக மீடியா பத்திரிகை துறை நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த படத்தை 28ஆம் தேதி அனைவரும் சேர்ந்து கண்டு கழிப்போம். இந்த சாங் ஒன்று ரொம்ப நல்லா இருந்தது, கண்ணம்மா. சூப்பர் ஹிட் ஆகும். ஒன்ஸ் மோர் நானே கேட்கலான்னு இருந்தேன், அதுக்குள்ளே ஒரு தம்பி ஒன்ஸ் மோர் கேட்டார். சரி, வெரி நைஸ், தேங்க்யூ. ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். யாரில் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்?
ஓகே, நான் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணி வரல, டக்குன்னு வந்ததுனால ஒரு சின்ன ஒரு பேனிக்கில் இருக்குது. ஸோ பேசிக்காக வந்துட்டு ஒன்ஸ் மோரில் ஐ திங்க் அர்ஜுன் ப்ரோ அதுக்கப்புறம் நிறைய டான்ஸ் ஆடிருக்காருன்னு நினைக்கிறேன். பட் ஐ திங்க் ஒன்ஸ் மோர் பண்ணும்போது தட் வாஸ் இஸ் ஃபர்ஸ்ட் சாங் டு டான்ஸ் இஃப் ஐம் நாட் ராங் இல்லை. ஸோ ஸோ மிஸ் ஒருத்தின்னு ஒரு சாங் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த சாங் அண்ட் another சாங் கால் இந்திரா. ஸோ 2 சாங் பண்ணியிருக்கோம். ஸோ ஐம் வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். கங்க்ராட்ஸ் டு யுவராஜ் ப்ரோ அண்ட் ஹோல் கேஸ்ட் அண்ட் க்ரூ. அண்ட் உங்கள் டெபியூக்கு வாழ்த்துக்கள் ஸ்ரீகாந்த். அண்ட் மை டியர் ஃப்ரெண்ட் அதித்தி அண்ட் சோனா, கங்க்ராட்ஸ் டு யுவர் டெபியூ. அண்ட் ஹெஷாம் ப்ரோ, அமேசிங் சாங்ஸ், சூப்பர். நேஷ், லவ்லி கட் நேஷ், ட்ரெய்லர் சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக. அண்ட் Arjun bro, this is our 4th film together. So yeah, thank you. Once more is on theatre on August 20th. Thank you so much. Hope you all love the film.